சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல பாலகிருஷ்ணன் இயக்கத்துல இசைஞானி இளையராஜா இசையில கலைச்சோயன் தனலட்சுமி நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் திருக்குறள். இந்த படம் இருக்கு. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, வள்ளுவ நாட்டுல வாழக்கூடிய திருவள்ளுவர் இளைஞர்களுக்கு தமிழ் கத்துக் கொடுக்கறது மட்டும் இல்லாம 1.25 அடி உள்ள செய்யுளை எழுதி அதை ஒரு புத்தகமா பதிவிறக்கம் செய்யணும் அப்படிங்கிற முயற்சியில ஈடுபடுறாரு. அந்த முயற்சிக்கு பெரும் உறுதுணையா இருக்கிறாங்க அவருடைய காதல் மனைவி வாசுகி. அவர் எழுதிய ஒரு சில செய்யுள்களை மதுரை தமிழ் சங்கத்துல சமர்ப்பிக்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னா, முறையான அங்கீகாரம் பெறணும் அப்படின்ற முயற்சியில ஈடுபடுறாரு. ஆனா மதுரை தமிழ் சங்கம் தங்களுடைய விதிக்கு உட்பட்டதா இந்த செய்யுள் இல்லை அப்படின்ற மாதிரி நிராகரிக்கிறாங்க. ஆனாலும் தொடர் முயற்சியில ஈடுபடுறாரு. தன்னுடைய படைப்பு மதுரை தமிழ் சங்கத்துக்கானது இல்லை, உலக மக்களுக்கான ஒரு படைப்பு, எல்லா மக்களுக்கும் கண்டிப்பா இது நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற முயற்சியில ஆயிரக்கணக்கான செயல்களை எழுதுறாரு. இதற்கு நடுவுல சிறு ராஜ்யங்களுக்கு இடையே போர் அப்படிங்கிறது ஏற்பட்டு நல்ல ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்களை ஆட்சியிலிருந்து இறக்கி கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்கள் ஆட்சியில உட்கார்றாங்க. அந்த டைம்ல மக்களுக்கு பெரிய இன்னல்களும் துயரங்களும் ஏற்படுது. அந்த சமயத்துல ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்களை போர் மூலமா அவங்கள வீழ்த்தி மறுபடியும் நல்ல ஆட்சி செய்யக்கூடிய அரசுகளை அரியணையில உட்கார வைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில திருவள்ளுவர் கிட்ட போய் பேசுறாங்க. அப்போ திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, உயிர் பலி, போர், இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் விருப்பமே இல்லாம இருக்காரு. அதனால மக்களுடைய நலனுக்காக போர் மூலமா கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய அரசுகளை வீழ்த்தி நல்ல ஆட்சி தரக்கூடிய மன்னர்களை அரியணையில உட்கார வைக்கக்கூடிய அந்த முயற்சியில ஈடுபடுறாரு. ஒரு பக்கம் புத்தக பணி, இன்னொரு பக்கம் மக்களுக்கு நல்ல ஆட்சி தரக்கூடிய ஒரு யுத்த பணியில ஈடுபடக்கூடிய திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினரா இல்லையா, இல்ல மக்களுக்கு நல்ல ஆட்சி தரக்கூடிய அந்த போர் அவருக்கு சாதகமா அமைஞ்சதா இல்லையா அப்படிங்கிறத மனசுக்கு நெருக்கமாகவும் ரொம்ப இலக்கியமாகவும் சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த திருக்குறள். இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் நடிச்ச சிவாஜி கணேசன் அந்த படத்துக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா சிவாஜி வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு எல்லாமே மக்கள் எல்லாமே நம்ப ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். அதே போல இந்த திருவள்ளுவர் படத்தில் நடித்திருக்கக்கூடிய அந்த திருவள்ளுவர் வாசுகி கதாபாத்திரம் நடிச்சிருக்கக்கூடிய கலைச்சோயன் தனலட்சுமி ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா திருவள்ளுவராகவும் வாசுகியாவும் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுடைய கற்பனை வாழ்க்கையை அப்படியே நம்முடைய கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. அதாவது ஒரு ஆசிரியருக்கான அந்த நிதானம், அந்த பணிவு, அதே போல பாத்தீங்கன்னா மக்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியதுல ஒரு தெளிவு, அதே போல போர்க்களத்துல வீரர்களுக்கு தைரியத்தை ஊட்டக்கூடிய ஒரு கம்பீரம், இப்படி தன்னுடைய படைப்புக்கு எதிராக கருத்து சொல்லும் போது அதை எதிர்த்து வாராத ஒரு தைரியம், இப்படி திருவள்ளுவருடைய ஒரு கற்பனை உருவத்தை நம்முடைய கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்காரு கலைச்சோயன். அந்த அளவுக்கு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. அதே போல திருவள்ளுவருடைய மனைவி நடிச்சிருக்கக்கூடிய அந்த வாசுகி கதாபாத்திரம் நடிச்சிருக்கக்கூடிய தனலட்சுமி ஒரு சிறப்பான கதாபாத்திரம் தேர்வு, அவங்களுடைய நடிப்பும் அந்த அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவு அழகான நடிப்பை வெளிப்படுத்திருந்தாங்க. மற்ற நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான கதாபாத்திரங்கள் தேர்வா இருந்துச்சு. அவங்களுடைய நடிப்புமே பாத்தீங்கன்னா சிறப்பா இருந்துச்சு. இந்த படத்தினுடைய இசைஞானி இளையராஜா பாத்தீங்கன்னா பாடல்களா இருக்கட்டும், பின்னணி இசையா இருக்கட்டும், திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய வகையில அந்த அளவுக்கு இசையை சிறப்பா கொடுத்திருந்தாரு. ஒளிப்பதிவு ரொம்ப அழகா அந்த அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு சிறப்பான ஒளிப்பதிவை கொடுத்திருந்தாங்க. இந்த படத்தை எழுதி இயக்கக்கூடிய பாலகிருஷ்ணன், அதாவது திருவள்ளுவர் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு புலவரா மட்டும் இல்லாம ஒரு மக்கள் எப்படி வாழணும், மன்னர்கள் எப்படி ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொன்ன ஒரு மேதை அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கல் அருந்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஒரே ஒரு இலக்கியம் திருக்குறள் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணியிருக்காரு. அதே போல எல்லா இலக்கியங்களுக்கும் ஒரு தலையான இலக்கியம், முதன்மையான இலக்கியம் அப்படிங்கிறது திருக்குறள் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணியிருக்காரு. எல்லாரும் பாராட்டக்கூடிய வகையில, எல்லாரும் ரசிக்கக்கூடிய வகையில ஒரு சிறப்பான திரைப்படமா கொடுத்திருக்காரு இயக்குனர். அதாவது இந்த திருக்குறள் குறிப்பா சொல்லணும் ஒரே வார்த்தையில அப்படின்னா, தமிழுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில, திருக்குறளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில இந்த படத்தை கொடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு எம்பி திரை கொடுத்த ரேட்டிங் 5-4. அடுத்த ஒரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.